ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க கோவை வந்த தவிக தலைவர் விஜய்க்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க கோவை வந்த தவிக தலைவர் விஜய்க்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்க. நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் துவங்க உள்ள தவிக தலைவர் விஜய் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டத்திற்காக செல்வதற்காக கோவை விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் தவிக தலைவர் விஜய் தற்சமயம் கோவை விமான நிலையத்திற்கு வருகை புரிந்தார். அங்கிருந்து வெளியே சென்ற அவரை இங்கு கூடியிருந்தவர்கள் ஆரவாரம் எழுப்பி வரவேற்றனர். ஆனால் கடந்த முறை இதே போல கோவை விமான நிலையத்திற்கு தவிக தலைவர் விஜய் வந்தபோது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் விமான நிலைய வளாகத்திலேயே குவிந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விமான நிலையத்திலிருந்து வெளியே போகக்கூடிய சர்வீஸ் ரோடு எல்லாத்திலையுமே நிறைய பேர் அங்கே சூழ்ந்திருந்தாங்க. இதனால் மரத்திலிருந்து கீழே பிடிப்பது, அவர் வாகனத்தின் மீது தொட்டி ஏறுவது என பல்வேறு பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தன. அதனால் விமான நிலையத்தில் இருந்து அவினாசி சாலையை தொடுவதற்காக, அதாவது விமான நிலையத்துக்கு உள்ளே வரக்கூடிய சாலைக்கு தொடுவதற்கு 45 நிமிடங்கள் ஆகின. அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை விமான நிலையத்தில் தவிக தலைவர் விஜயை வரவேற்க வந்த அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையும் சூறையாடினர். இதனால் பல பொருட்கள் இங்கு சேதமடைந்தது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தற்சமயம் விஜய் வருவதை தவிக நிர்வாகிகள் கூட எந்த டைமுக்கு வராரு, எப்படி போறாரு என்பதை நேற்று இரவு வரையே ரகசியம் காத்துட்டு வந்தாங்க. இருந்த போதிலும் அவர் கோவை விமான நிலையம் வருவதுதான் ஈரோடு செல்வதற்கு மிக ஏதுவாக இருக்கும் என்பதால் பல பேர் அவர் இங்குதான் வருவார் அப்படின்னு நம்பி காலையிலிருந்து இங்க வந்தவங்க எல்லாத்தையுமே காவல்துறையினர் முன்னாடியே திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்படி இருந்தும் வெவ்வேறு காரணங்கள் சொல்லி உள்ளே புகுந்த ஒரு 30 பேர் தான் தற்சமயம் ஆரவாரம் எழுப்பி அவரை இங்கிருந்து வழி அனுப்பியிருக்காங்க. இதனால போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மேற்கொள்வதற்காக சிஆர்பிஎஃப் வீரர்கள் இங்கு குவிந்திருந்தாங்க. கோவை காவல்துறையினர் மட்டுமல்லாது அவருடைய தனிப்பட்ட தனியார் பாதுகாவலர்களும் புடைசூழ இங்கு அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. கோவை விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த அவர் 2 நிமிடத்திற்குள்ளாகவே அவரது வாகனத்தில் ஏறி தற்சமயம் கிளம்பி இருக்கிறார். இன்னும் அவர் ஒரு 40லிருந்து 60 நிமிடத்துக்குள்ளாக ஈரோடில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்ட திடலுக்கு போய் சேர்ந்து விடுவார் என நிர்வாகிகள் தெரிவித்திருக்காங்க. முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation with gratitude. G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.